ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம எல்பி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள்கிட்டையும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். எல்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஜூலை 18, 1993 தான் பிறந்திருக்காங்க. அவங்க நேட்டிவ் சென்னை தான். அவங்க முழுசாக சென்னை பொண்ணு தான். அவங்க சென்னை அண்ணா நகரில் உள்ள ஸ்கூலில் எஸ்பி ஸ்கூலில் தான் படித்தாங்க. அப்புறம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பிஇ படிச்சிருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு பேங்கிங் வேலை கூட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மாடலிங்னால் ரொம்ப பிடிக்குமா. நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறது, அப்புறம் நிறையா ஆடு கூட இவங்க நடிச்சிருக்காங்களாம். ஒரு சில பேர் சீரியலில் வேறு மாதிரியும் ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி இருப்பாங்கள்ல. ஆனால் நம்ம எல்பி ஒரே மாதிரி தான் சீரியல்லையும் ரியல் லைஃப்லேயுமே இருப்பாங்களாம். என்னன்னா என்ன, ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்பு, எதாக இருந்தாலும் நேராக தான், மூஞ்சிக்கு நேராக தான் பேசுவாங்களாம். இவங்களோட ஃபஸ்ட்டு சீரியல் நம்ம மகாநதின்னு நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை. இவங்களோட சீரியல் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு ஒரு சீரியலில் தான் இவங்க நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் யோகி பாபு நடித்த பன்னிக்குட்டியில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இவங்க காவேரி பேரில் தான் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு மாடலிங்கில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அழகி போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. 2018 நடந்த அழகி போட்டியில் இவங்க கலந்துக்கிட்டப்போ இவங்களுக்கு மிஸ்டர் மிராக்கிள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கூட இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்க நிறைய படம் மூவி 10 தலை, அப்புறம் 10 தலை ஒரு கான்ஸ்டபிளாக நடிச்சிருப்பாங்க. ட்ரிப்ஸில் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ரோடு, அதாவது த்ரிஷா மேம் நடிச்சிருப்பாங்க. அந்த ரோட்லேயும் இவங்க காவேரி எல்பி நடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க நடிக்கிறதுல அவ்வளோ பேரண்ட்ஸுக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கலை. சொந்தக்காரங்க பாதி இவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பாக தான் இருந்திருக்காங்க. என்னையை கேட்டால் அந்த சொந்தக்காரங்க எல்லாமே தூக்கி போட்டு மிதிக்கணும் தாங்கிறது. ஏன்னா நம்ம ஒரு திறமை நம்மளுக்கு இருக்குது, அதை மதிக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே அப்படி தான். ஒரு சில பேர் மதிப்பாங்க, ஒரு சில பேர் மதிக்கவே மாட்டாங்க. எல்பி ஆனா ஆவண்ணா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் கூட பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு நல்லா இதாக வச்சுக்கணும், கின்னாக வச்சுக்கணும் அப்படின்னு ஜிம்முக்கு கூட போயிருக்காங்க. ஜிம்முக்கு போய் உடம்பு இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதையே பழக்கமாக்கி அப்புறம் தினமும் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தாங்க. முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் போக போக அவங்களுக்கு பழகிருச்சு. இப்படி இருக்கும்போது குஷி, வாலி படங்கள்லாம் இவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது, நிறைய படங்கள் அவங்களுக்கு பார்க்கும்போது, ஆஹா இப்படி நமக்கும் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க மனசில். அப்புறம் அந்த சமயத்தில் நம்ம பிரவீன் பென்னட் சார், அதாவது பிவி சார் கால் பண்ணி, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அப்பா இறந்து போன மாதிரியும் 4 சகோதரிங்க கதை மாதிரியும் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதில் நீங்கள் ஹீரோயினியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்பி கிட்ட. உடனே எல்பி இதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன், ஒரு 30 ஆடிஷன் கிட்ட அட்டன் பண்ணியிருக்காங்களாம். பார்த்தா அப்படி தெரியலைல, எனக்கு கூட ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய 30 ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி பிரவீன் பென்னட் சார்கிட்ட ஓகே சொல்லி இவங்க நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மகாநதியில். அப்போது நிவின் காவேரி பேர் கூட நல்லா தான். எனக்கு கூட நிவின் காவேரி பேர் ரொம்ப பிடிக்கும். வந்த பிறகு சுவாமி உள்ள என்ட்ரி ஆன பிறகு விஜயா உள்ள பிரியமானவளே மூவி மாதிரி சுவாமி விஜய் உள்ளே வந்த மாதிரி கல்யாணம் பண்ணி, அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணி டாமன் ஜெரியாக இருந்து இப்போது லவ் பேர்ட்ஸாக மாறி ஒரு ஃபேன் பட்டாளமே உருவாகியிருக்கு.
அந்த விகாவோட அடிமையில் நானும் ஒருத்தி தாங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. எல்பியை பற்றி ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா எனக்கு ஒரு இது பண்ணி பார்க்கலாம், சரி சர்ச் பண்ணி பார்க்கலாம் எல்பியை பற்றி அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கே ரொம்ப அப்படியே எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு முன்னுதாரணம் தான் எல்பி. அவங்க ரொம்ப எனக்கு ப்ரௌடாக இருக்குது. இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்காங்க. அவங்க அம்மாவே இப்போ தான் அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களாம். முதல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இப்போ தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாம். அவங்கள எதிர்த்த எல்லாருக்குமே எல்பி ஒரு பேர் அடியையே கொடுத்துருக்காங்க, பெரிய பதிலே கொடுத்துருக்காங்க. அவங்களே மாதிரி நம்மளும் இருப்போம் தைரியமாக, எந்த சூழ்நிலையிலையுமே தைரியமாக இருப்போம். எனக்கு ரொம்ப எல்பி ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் சீரியல் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் யாருமே என் மனசு கவர்ந்ததில்லை. ஆனால் லக்ஷ்மி பிரியா இருக்காங்களா, அவங்கள எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி அப்டேட்ஸை உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.